திருச்சிற்றம்பலம். குருவருளாலும் திருவருளாலும் மணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த கருவாசம்பக்கும் திருவாசகத்தை பொருளோடு நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று 14 திரு உந்தியார் தில்லையில் அருளியது ஞான வெற்றி. திருவருள் வெற்றி என்பதாம். இறைவன் மரக்கருணையால் தனக்கு மாறாக செய்யும் செயலை தண்டித்து தன்வழிப்படுத்துதல் என்பதே திருவருள் வெற்றியாகும். அஞ்ஞானம் உடையோருக்கு தன் ஞானத்தால் திருவருள் புரிந்து வெற்றி கொள்ளலாகும். உந்தி பறத்தல் என்பது இளமகளிர் விளையாடும் விளையாட்டுக்களுள் ஒன்று. மகளிர் தம் இரு கைகளையும் விரித்து வைத்து கொண்டு பறவைகளைப் போன்று அசைந்து பாடல் பாடி விளையாடும் வகையினதாக கொள்ளலாம். உந்தி என்னும் சொல் இசை இன்பத்தின் பொருட்டு நீட்டல் பெற்று உந்தி எனப் பெறுகின்றது. திரு குட்டல் உந்தி குட்டல் ஆர் திரு உந்தியார் பதிகம் முழுவதும் உந்தி பற என்று வருகின்றது. எனவே இத்து உந்தி பறத்தல் என்னும் விளையாட்டு வகையை சார்ந்தது. ஆர் என்பது விளையாட்டின் சிறப்பை குறிக்கும். மகளிர் சிலர் கூடி கைகள் இரண்டையும் மேலே தூக்கி இரு பக்கமும் நீட்டி வானில் பறப்பது போல இரு கால்களையும் சேர்த்து பெருவிரல் நுனியில் நின்று கொண்டு பாடி ஆடும் ஓர் ஆட்ட வகை திரு உந்தியார் ஆகும். மும்மல காரியமாகிய முப்புறங்களும் இறைவன் பேராற்றலினால் அழிந்தமையும் தக்கன் யாகம் ஒளிந்தமையும் அதனால் சூரியன் இந்திரன் முதலிய தேவர்களின் அகங்காரம் ஒடுங்கியமையும் அறிவிக்கப்படுதலினால் இது ஞான அலைந்தது வெள்ளு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பர ஏரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பை முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர அச்ச விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்ச முறிந்ததென்றுந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர உய்ய வல்லாரொரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமுலை பங்கனென்று உந்தி பர தாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பர ஒரு திறநாதனுக்கு உந்தி பர திருமாளவிற்பாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பர சதுர்முகன் தாதை என்று உந்தி பர ஐய வணங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பர கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பர பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதென்னையடி உந்தி பர பனைமூலை பாகனு கொந்தி பர பரந்தரனாரொரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்தி பர வானவர் கோன் என்றே உந்தி பர வெஞ்சின வேள்வி வியாத்திரனார்களை தொஞ்சின வாப்பாடி உந்தி பர தொடர்ந்த பிறப்பர உந்தி பர ஆட்டின் தலையை வீதிக்கு தலையாக கூட்டிய வாப்பாடி உந்தி பர தொங்கை கூலுங்க நின்றுந்தி பர உண்ண போகுந்த பகன்னொளி தோடாமே கண்ணை பறித்தவார் உந்தி பர கற்கட நாமெல்லாம் உந்தி பர நாமகள் நாசி சிரம்பிர மண்பட சோமன் முகம் நெறி தொந்தி பர தொல்லை வினைகட உந்தி பர நான் மறையோனும் அகத்திய மாண்பட கோமளி தேடுமார் உந்தி பர புரந்தரன் வேள்வியில் உந்தி பர
துரியனார் தொண்டை வாயினீர் பற்களை வாரி நெறித்தவாருந்தி பர மைங்கிற்று வேள்வி என்றுந்தி பர தக்கனாரன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்றுந்தி பர மடிந்தது வேள்வி என்றுந்தி பர பாலகனார்கன்று பார்க்கடல் இந்திட்ட கோலச்சடையற்கே உந்தி பர குமரன் தன் தாதைக்கே உந்தி பர நல்ல மலரின் மேல் நான் முகனார்த்தலை ஒல்லை அறிந்ததென்றுந்தி பர உயிரால் அறிந்ததென்றுந்தி பர தேரை நிறுத்தி மலையடு தான் சீரம் இறைந்தும் இற்றவாருந்தி பர இருபதும் இற்றதென்றுந்தி பர ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்றுந்தி பர அதற்கப்பாலும் காவல் என்றுந்தி பர ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்றுந்தி பர அதற்கப்பாலும் காவல் என்றுந்தி பர விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பெற ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பெற திரிபுரமாக நின்று தேவர் முதலியோரை துன்புறுத்துகின்றார்கள். அம்மூவரின் கோட்டைகளை மலிக்க இறைவன் மேருவாகிய வில்லை வளைத்து நிற்க போர் நிகழ்ந்தது. அதனால் திரிபுரங்கள் வருந்தின. பின் அவை ஒரு சேர வெந்து சாம்பலாயின. இவ்வெற்றியை பாடிக்கொண்டு தோழியே நீ உந்தி பரப்பாயாக என்று முதல் பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை. இரண்டாவது பாடல் ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற ஒன்றும் பெருமிகை உந்தி பெற. ஏகம்பநாதராக இருக்கக்கூடிய சிவபெருமான் தன் கையில் திரிபுரங்களை அழிக்க செல்லும் பொழுது 2 அம்புகளை கொண்டு சென்றார் இல்லை. ஒப்பற்ற அன்பாக விளங்கும் திருமாலையே அம்பாக கொண்டிருந்தார். ஆனால் அந்த ஓரம்பும் பெரிதும் வேண்டாதாயிற்று. ஏனெனில் இறைவன் தன் நகைப்பினாலேயே முப்புறங்களை அளித்தார். அதனை பாடிக்கொண்டு தோழியே உந்தி பறத்தல் என்னும் விளையாட்டை விளையாடுவோமாக என்று இரண்டாவது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை. மூன்றாவது பாடல் தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்திப்பெற அழிந்தன முப்புறம் உந்திப்பெற நிலத்தினை தேராகவும் அயனை தேரோட்டியாகவும் ஏனைய தேவரெல்லாம் தேருக்கு சமைந்த உறுப்புகளாகவும் மேருமலையை வில்லாகவும் திருமால் அம்பாகவும் அமைந்து திரிபுரம் எரிக்க சிவபெருமான் முற்பட அத்தேரிலேயே தன் திருவடியை வைத்ததும் தேரின் அச்சு முறிந்தது. ஆயினும் அப்பெருமானின் சிரிப்பினாலேயே முப்புறங்களை எரித்தான் என்ற வெற்றியை பாடிக்கொண்டு உந்தி பறத்தல் ஆடுவோமாக என்று மூன்றாவது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை. நான்காவது பாடல் உய்யவல்லாரொரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்திப்பெற இளமுலை பங்கன் என்று உந்திப்பெற. முப்புறங்கள் எரித்த போது சுதமன் சுகுலன் சுபுத்தி என்ற மூவர் மட்டும் சிவபக்தியில் ஈடுபட்டிருந்தமையின் அதனால் அம்மூவரை மட்டும் காத்து அருளி ஏனையோரை அழிக்க வல்லவனாய் விளங்கிய இளமை குன்றாத தனங்களை உடைய உமையவள் பாகன் என்று சொல்லிக்கொண்டு தோழியே உந்தி பறத்தல் என்னும் விளையாட்டை புரிவோமாக என்று நான்காவது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை. ஐந்தாவது பாடல் சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பெற உருத்திரநாதனுக்கு உந்தி பெற. வீரபத்திரர் பூதப்படையுடன் சென்று தக்கனது யாகத்தினை அளிக்கவும் அந்த யாகத்தில் கலந்து கொள்ள சென்ற தேவர்கள் தப்பி பிழைக்க ஓடிய விதத்தினை பாடிக்கொண்டு உந்தி பறத்தல் ஆடுவோம். மேலும் உருத்திரர்கள் தலைவனாகிய சிவபெருமானின் வெற்றி குறித்து உந்தி பறத்தல் ஆடுவோம். திருமால் அவிர்வாகம் கொண்டென்று சாவாது இருந்தான் என்று உந்திப்பெற சதுர்முகன் தாதை என்று உந்திப்பெற. அந்தோ தக்கன் வேள்வியில் திருமால் தனக்குரிய அவிர்வாகம் கொண்ட பொழுது வீரபத்திரலால் நெஞ்சினில் தாக்குண்டு மூச்சிருத்து உயிர் மட்டும் போகாதிருக்க பெற்றான். அத்திருமால் நான்முகனின் தந்தை என்று பாடி உந்தி பறத்தல் என்னும் விளையாட்டை விளையாடுவோமாக என்று ஆறாவது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை. ஏழாவது பாடல் வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்திப்பெற கலங்கிற்று வேள்வி என்று உந்திப்பெற. அக்கினி தேவனானவன் தக்கன் வேள்வியில் அவிர்வாகத்தை விருப்பம் கொண்டு
அதனை உண்பதற்காக தனது கைகளை ஒன்று சேர்த்தான். அப்பொழுது வீரபத்திரர் அக்கினி தேவனின் கைகளை துண்டித்தார். தக்கனின் யாகமே நடவாமல் நிறை பிறழ்ந்தது என்று பாடிக்கொண்டு உந்தி பறத்தல் விளையாடுவோமாக என்று 7வது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை. 8வது பாடல் பார்ப்பதியை பகைச்சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னே எடி உந்திப்பெற பனைமலை பாகனுக்கு உந்திப்பெற. தோழியே, பார்வதி தேவியை தன் மகளாக பெற்றிருந்தும் சிவபெருமானின் மனைவிதானே என்று அப்பெருமாட்டியை பகைத்து பேசிய தட்சனை பெருமை உடையவனாக பார்ப்பது பொருத்தமில்லாதது அல்லவா? எனவே பருத்த தனங்களை உடைய உமையவளை பாகமாக கொண்ட சிவபெருமானின் புகழை புகழ்ந்து பாடி உந்தி பறத்தல் ஆடுவோமாக என்று 8வது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை. 9வது பாடல் பிறந்தரனாரூர் பூங்குயிலாகி மரந்தனில் ஏறினார் உந்திப்பெற வானவர் கோன் என்றே உந்திப்பெற. தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் தக்கன் வேள்வியில் சென்று சிவ அபராதம் செய்தமையால் வீரபத்திரனின் தாக்குதலிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு அழகிய குயில் வடிவம் கொண்டு ஒரு மரத்தினில் ஏறி பதுங்கினான் என்ற செய்தியை பாடிக்கொண்டு உந்தி பறத்தோல் ஆடுவோமாக என்று 9வது பாடல் அருள் செய்கின்றாள் பெருந்தகை. 10வது பாடல் வெஞ்சின வேள்வி வியாத்திரன் ஆறுதலை துஞ்சின வாப்பாடி உந்திப்பெற தொடர்ந்த பிறப்பெற உந்திப்பெற. கொடிய கோபத்திற்கு ஆளான தக்கன் வேள்விக்கு அதிதேவதையாக இருந்த எச்சன் என்பானது தலை வெட்டுண்டு இறந்த விதத்தை பாடி நாம் உந்தி பறத்தல் ஆடுவோம். மேலும் நம்மை தொடர்ந்து வரும் பிறப்பு தொலைவதற்காக இறைவனை பாடி உந்தி பறத்தல் ஆடுவோம் என்று 10வது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை. 11வது பாடல் ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக குட்டியவா பாடி உந்திப்பெற கொங்கை குலுங்க நின்று உந்திப்பெற. சிறு விதி என்னும் தட்சனுக்கு அவன் இழந்த தலைக்கு பதிலாக அவன் கழுத்திலே ஆட்டின் தலையை பொருத்திய விதத்தை பாடிக்கொண்டு உந்தி பறத்தல் ஆடுவோமாக. மகளிராகிய நாம் கொங்கைகள் குலுங்குமாறு உந்தி பறத்தல் விளையாடுவோம் என்று அப்பெண்கள் உந்தி பறத்தல் விளையாட்டை விளையாடுகின்றார்கள். 11வது பாடல் 12வது பாடல் உண்ண புகுந்த பகன் ஒளி தோடாமை கண்ணை பறித்தவாறு உந்திப்பெற கருக்கட நாமெல்லாம் உந்திப்பெற. தக்கனது வேள்விச்சாலையில் சூரியனுக்குரிய அவிர்வாகத்தை உண்ண வந்தபோது 12 சூரியர்களில் ஒருவனான பகன் என்பவன் மறைந்து ஓடாதவாறு வீரபத்திரர் அவன் இரு கண்களையும் பிடுங்கி அந்த விதத்தை நாம் பாடிக்கொண்டு நாம் உந்தி பறத்தல் ஆடுவோம். நாம் எல்லோருமே நம் பிறவித்தலை ஒளிவதன் பொருட்டு இறைவன் வெற்றியை பாடி உந்தி பறத்தல் ஆடுவோமாக என்று 12வது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை. 13வது பாடல் நாமகள் நாசி சிரம் பிரமன் பட சோமன் முகம் நெறித்து உந்தி பெற தொல்லை வினைகட உந்தி பெற. பிரமன் தலையில் குட்டுப்படுமாறு அவன் தேவியாகிய கலைமகள் மூக்கு அறிய பெறுமாறும் சந்திரன் முகத்தை நெறிய பெறுமாறும் நிகழ்த்திய வீரபத்திரர் புரிந்த வெற்றியை பாடிக்கொண்டு நாம் உந்தி பறத்தல் விளையாடுவோம். மேலும் நாம் பழைய வினைகள் ஒழிய வேண்டி உந்தி பறத்தல் விளையாடுவோமாக என்று 13வது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை. 14வது பாடல் நான்மறையோனும் மகத்தே மாண்பட போம்வழி தேடுமாறு உந்தி பெற புரந்தரன் வேள்வியில் உந்தி பெற. நான் மறையோனாகிய பிரம்மனும் யாகத்தின் அதிபதியாகிய தக்கனும் தண்டனை அடையவே தேவேந்திரன் அச்சம் கொண்டு தப்பியோடிய வழியை தேடிய செயலை நாம் பாடிக்கொண்டு உந்தி பறத்தல் விளையாடுவோம் என்று 14வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. 15வது பாடல் சூரியனார் தொண்டை வாயினிற் பற்களை வாரி நெறித்தவாறு உந்திப்பெற மயங்கிற்று வேள்வி என்று உந்திப்பெற. சூரிய தேவனது கொவ்வைக்கனி போன்ற வாயினில் உள்ள பற்களை வீரபத்திரர் தகர்த்த அந்த விதத்தை பாடிக்கொண்டு நாம் உந்தி பறத்தல் ஆடுவோமாக. எனவே தக்கனது வேள்வியும் கலங்கிற்று என்பதால் அவனையும் நாம் பாடிக்கொண்டு உந்தி பறத்தல் ஆடுவோமாக என்று 15வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. 16வது பாடல் தக்கனார் அன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்திப்பெற அடிந்தது வேள்வி என்று உந்தி பெற. தக்கன் தம் மக்கள் சூழ இருந்தும் தக்கன் வேள்வியை தொடங்கி அப்பொழுதே வீரபத்திரரால் தண்டிக்க பெற்று தலையை இழந்தான் என்பதை பாடிக்கொண்டு உந்தி பறத்தல் ஆடுவோம். அவன் யாகம் முற்றிலும் அழிந்தது என்று சொல்லி விளையாடுவோம் என்று 16வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. 17வது பாடல் பாலகனாருக்கு அன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையர்க்கே உந்திப்பெற குமரன் தன் தாதைக்கே உந்திப்பெற.
உபமன்யு என்னும் முனிவர் பாலகனாக இருந்த பொழுது வசிட்டர் ஆசிரமத்தில் காமதேனுவின் பாலை குறையின்றி உண்டு கொண்டிருந்தார். பின்பு தன் தந்தையாகிய வியாக்கிரபாதர் ஆசிரமத்திற்கு அக்குழந்தையை எடுத்து வர அப்பிள்ளை பசியினால் வாடி பாலுக்கு அழ இறைவன் அக்குழந்தையின் பொருட்டு பார்க்கடலையே அங்கு வரவழைத்தார் என்ற செய்தியை பாடி நாம் உந்திப்பறத்தல் விளையாடுவோம், முருகப்பெருமானின் தந்தைக்கே என்று சொல்லி உந்திப்பறத்தல் விளையாடுவோம் என்று 17வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. 18வது பாடல் நல்ல மலரின் மேல் நான்முகனார்தலை ஒல்லை அறிந்ததென்று உந்திப்பெற, உயிரால் அறிந்ததென்று உந்திப்பெற, நல்ல மலராகிய தாமரை மலர் மேல் விற்றிருக்கும் பிரம்மன் செருக்கு அடைந்தமையால் அவன் 5 தலைகளுள் ஒன்றான நடுவில் உள்ள தலையை இறைவன் விரைந்து தன் நகத்தார் கிள்ளி வீழ்த்தினார் என்பதை அந்த செயலை பாடிக்கொண்டு நாம் உந்திப்பறத்தல் விளையாடுவோமாக என்று 18வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. 19வது பாடல் தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் ஈரைந்தும் இற்றவாறு உந்திப்பெற, 20ம் இற்றதென்று உந்திப்பெற. ராவணன் திக்கு விஷயத்திற்காக தனது தேரை செலுத்திய பொழுது அவன் கைலை மலையால் தடுக்கப்பெறவே அவன் தேரை நிறுத்திவிட்டு அம்மலையை தூக்க முயன்றான். அப்பொழுது சிவபெருமான் தனது பெருவிரலால் அழுத்த அவன் தலைகள் 10ம் நெறிந்த விதத்தினை பாடிக்கொண்டும் தோள்கள் 20ம் நெறிந்த விதத்தை பாடிக்கொண்டும் உந்திப்பறத்தல் என்னும் விளையாட்டை விளையாடுவோமாக என்று 19வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. இப்போது 20வது பாடல் இறுதி பாடல். ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்திப்பெற, அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்திப்பெற. ஏகாசம் எனப்படும் மேலாடை அணிந்துள்ள முனிவர்கள் தம் யோக நிலையில் ஆகாயத்தில் செல்லும்போது அம்முனிவர்கள் சூரிய வெப்பத்தால் அழிந்து போகாமல் ஆகாயத்தில் காவலாக சிவபெருமான் உள்ளான் என்றும் ஆகாயத்திற்கு அப்பால் உள்ளவர்களுக்கும் அப்பெருமானே காவல் என்று உந்திப்பறத்தல் விளையாடுவோமாக என்று இளமகளிர் இறைவனுடைய புகழையும் தச்சனுடைய வேள்வி அளித்த திறத்தையும் பாடி உந்திப்பறத்தல் விளையாட்டை விளையாடுகிறார்கள் என்று மணிவாசக பெருந்தகை நமக்காக அருளி செய்திருக்கின்றார். இந்த தலைப்பு ஞான வெற்றி வழக்குகள் போன்ற விடயங்கள் வெற்றி பெறுவதற்காக ஓதி வெற்றி பெற்றுள்ளார்கள் என்று நமது அனுபவப்பட்ட பெரியவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் தொடர்ந்து இந்த பதிகத்தை ஓதி வெற்றி பெறுவோமாக. ஞான வெற்றி, அஞ்ஞானம் நீங்கி மெஞ்ஞானம் கிட்ட வேண்டும் என்பதற்காகவும் இந்த பதிகம் ஓதப்பெறுகிறது. தொடர்ந்து நாம் பதிகங்களை பொருளோடு பார்க்க இருக்கின்றோம். அடுத்து 15 தோல் நோக்கம். தொடர்ந்து நம் அடியார் பெருமக்கள் ஏகன் டிவி சேனலில் இணைந்து திருவாசகத்தை பொருளோடு சிந்தித்து பொன்னும் மெய்ப்பொருளும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது போல இவ்வாழ்க்கைக்கு தேவையான பொன்னும் அந்த வாழ்க்கைக்கு தேவையான மெய்ப்பொருளும் பெருமானுடைய குருவர்களாலும் திருவர்களாலும் பெற்று உய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.